அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆன்லைன் ராமர் டிவியிலிருந்து நட்சத்திர ஜோதிடர் பட்டுக்கோட்டை கருமுருகானந்தம் பேசுகிறேன். இப்போ எடுக்கக்கூடிய கண்டென்ட் பார்த்தீங்கன்னா, சார் நான் விவசாயம் பண்ணுறேன் சார். பெரிய அளவுக்கு மகசூல் எடுக்க முடியல சார். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சதுலேருந்து ஒரு வீடு கட்ட முடியல சார். ஒரு வண்டி வாங்க முடியல சார். ஒரு கார் வாங்கி ஓட்டணும்னு ஆசையாக இருக்குது சார். முடியல சார். எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்க வண்டியில் தான் சார் ஓசிலே போயிட்டே இருக்கு. ஒரு கால்நடைகளும் அதே ஒரு மாடு வாங்குறேன், மாடு ஏதாவது ஒரு விபத்தில் இறந்துருது சார். இப்படிங்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா 4வது ராசி முடக்காயிரும். இல்லைன்னா திதிசூன்யத்தில் போய் மாட்டியிருக்கும். இல்லைன்னா அவயோகி பாவகமாக அவயோகியினுடைய காரகத்தினுடைய அவயோகி போய் அங்கே உட்கார்ந்துருப்பார். இப்படி நாளில் சனி பகவான் இருந்தாலும் இந்த வேலையை பண்ணுவார். ஆக இதற்கு பரிகாரம் என்ன சார் பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க செய்யக்கூடியது 4வது வீடு. உங்களுக்கு எந்த வீடா வருது? லக்னத்துக்கு 4வது வீடு அல்லது ராசிக்கு 4வது வீடு. அந்த தானியத்தை நீங்க அந்த 4வது வீட்டினுடைய காரகத்துவ விலங்குக்கு நீங்க கொடுத்து வரணும். அதை கொடுத்து வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கர்மவினை ரிலீஸ் ஆகி உங்களுக்கு வந்து வெற்றியை கொடுக்கும். 4வது ராசியினுடைய விலங்கை நம்ம எடுத்து அந்த விலங்குக்குடைய அந்த தானியத்தை நம்ம அவிச்சு கொடுத்து வந்தோம்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனையிலிருந்து நம்ம விடுபடலாம். 4ல் சனி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் காசியோ அல்லது கொடுமுடியோ அல்லது ஓயமாரியோ போயே ஆகணும். அது வேறு விஷயம். ஆனாலும் 4ஆம் இடத்துக்கு நாங்கள் போய் எங்களுக்கு வந்து ஒரு ரிலீஸ் இல்லை சார். போயும் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கிடைக்க மாட்டேங்குது சார். இதே பிரச்சனையாகவே இருக்குது சார். எங்களுக்கு வந்து வீடு கிடைக்கல சார். நான் ஒரு கால்நடையை வச்சு பண்ண முடியல சார். ஒரு விவசாயம் பெரிய மகசூல் எடுக்க முடியல சார். 5 ஏக்கர் 10 ஏக்கர் போடுறோம். பெரிய வந்து ஒரு ஏக்கருக்கு உண்டான பெனிஃபிட் தான் சார் கிடைக்குது. அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம். புரியுதுங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம நிலத்துல தான் நம்ம அதை எல்லாமே விவசாயம் பண்ணுறதுலேருந்து கால்நடையிலேருந்து எதை கட்டினாலும் நம்ம நிலத்துல தான் அதை கொண்டு கட்டுறோம், எல்லாமே பண்ணுறோம். அப்போ பூமி சார்ந்த பிரச்சனை என்பது 4ஆம் இடம். பூமி, வண்டி, வீடு, வாகனம், தாயார், நம்மளுடைய சுகம், நம்மளுடைய ஒப்பந்தங்கள், முதலீடுகள், நம்ம போடுற ட்ரெஸ்ஸு வரைக்கும் அந்த 4ஆம் இடத்தை குறிக்கும். அப்போ 4ஆம் இடத்தை நம்ம செழிப்பமாக வைக்கணும் சார். ஒரு எனர்ஜிக்காக கொண்டு வரணும் சார். அப்படின்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த 4ஆம் இடத்தினுடைய காரகத்துவ விலங்குக்கு கொடுக்கணும். இல்லைன்னா அந்த 4ஆம் இடம் வரக்கூடிய அந்த கோவில்களுக்கு சென்று நம்ம உதவணும். ஏதாவது ஒரு வகையில் உதவும். அது எண்ணெயோ அல்லது அபிஷேக பொருளோ எது வேணாலும் நம்ம வாங்கி கொடுத்தோம்னாலும் நமக்கு இந்த நெகட்டிவ் வந்து வெளியாகும். ஏன்னா பொதுவாகவே வந்து சனி பகவான் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தாருன்னா தான் உங்களுக்கெல்லாம் வந்து அந்த வீடு வாசலை கொடுப்பாரு. அதுவும் 50 வயசுக்கு மேலே கொடுப்பாரு. அவருடைய பொருளவே நம்ம 4ஆம் இடத்தினுடைய அந்த கோயிலுக்கு சென்று கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக சனி பகவான் நோற்றாகி உங்களுக்கு, ஏன்னா ஆயுள் கர்மா தொழிலை கொடுக்கக்கூடியவர் அவர் தான். ஏதாவது ஒரு வகையில் பணத்தை கொடுத்து உங்களை காப்பாற்றி கொடுப்பார். 4ல் சனி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா தாயார் பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மனைவி பிரச்சனை வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டு பிரச்சனை வரும். ஏன்னா தனது 10ஆம் பார்வையாக ஜாதகரையே பார்ப்பார். தனது 3ஆம் பார்வையாக 3ஆம் இடத்துல இருந்தாருன்னா 3, 4, 5 4ஆம் இடத்துக்கு 2ஆம் வீட்டை பார்ப்பார்.
அப்ப சனி பகவான் தான் மேக்ஸிமம் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து இத 3யும் கொடுக்கக்கூடியவர். அப்ப அவருடைய பொருள் பார்த்தீங்கன்னா, எள்ளு கலந்த எண்ணெய். எள்ளு தான் நல்லெண்ணெய். இந்த நல்லெண்ணெய வாங்கி அந்த அபிஷேகத்துக்கு 4ஆம் இடத்தினுடைய காரகத்துவத்திற்கு நீங்க கொடுத்து வரலாம். அல்லது 4ஆம் இடத்தினுடைய விலங்குக்கு நீங்க கொடுத்து வந்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த நெகட்டிவ் பேலன்ஸ் எல்லாம் போய் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப 4வது ராசி உங்களுக்கு மேசமாக வருது சார்ன்னா, செவ்வாய்க்கிழமை நாள்ல மெயினா வந்து 4வது ராசி மேச ராசியா வந்துச்சுன்னா, உங்களுக்கு லக்னத்துக்கு 4வது இடம் மேசமாக வந்தாலும், லக்னத்துக்கு ராசிக்கு 4வது இடம் அ மேச ராசியா வருதுன்னா, மட்டன் சாப்பிடுறத விட்டுறணும். ஏன்னா, மேச ராசியினுடைய விலங்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆடு தான். அப்ப அத நம்ம செய்யணும். புரியுதுங்களா? அத நம்ம மட்டன் சாப்பிடுறத விட்டுட்டு ஆடுகளுக்கு உணவு குடுக்கணும். அடுத்து ரிஷப ராசி. ரிஷப ராசிக்கு வந்து நந்தி, எருது. 4வது ராசியா எனக்கு வருது சார் அப்படின்னா, எருதுகளுக்கு உணவு. காளை மாட்டுக்கு உணவு. அத செஞ்சு வந்தோம்னா, அந்த எருதுகளுக்கு உணவு குடுத்து வந்தோம்னா, உங்களுக்கு இந்த பேலன்ஸ் எல்லாம் அந்த விவசாயம் சார்ந்த பிரச்சனை, வண்டி, வீடு, வாகனம் சார்ந்த பிரச்சனை, கால்நடைகள் பிரச்சனை இதெல்லாம் கிளியர் ஆகும். கன்னி. இவங்க என்ன பண்ணணும்? மேக்ஸிமம் வந்து அங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பாவகம் வந்து உங்களுக்கு வந்து பெண்களை தான் குறிக்கும் அது. அதனால நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி உங்களுக்கு வந்து 4வது கன்னி வந்து மிதுனம் வந்து உங்களுக்கு 4வது வீடா வருது அப்படின்னு சொன்னா, திருநங்கைகளுக்கு நீங்க இல்லன்னா அர்த்தநாரீஸ்வரர் கோவிலுக்கு சென்று, அங்க போய் ஒரு நல்லெண்ணெய் வாங்கி குடுத்து, புதன்கிழமை நாள்ல திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவிலுக்கு சென்று நீங்க வணங்கி வரலாம். கடகம் உங்களுக்கு 4வது ராசியா வருது சார் அப்படின்னா, நீங்க பசுக்களுக்கு உணவு குடுத்து வந்தோம்னா, உங்களுக்கு நல்லது நடக்கும். அடுத்து சிம்மம் உங்களுக்கு 5வது ராசியா வருது சார். சிங்கத்துக்கு உணவு குடுக்கலாம். அதே நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சிங்கம் இல்ல சார்ன்னா, குலதெய்வம் கோவிலுக்கு சென்று நல்லெண்ணெய் வாங்கி வழிபடுங்க. விலங்குக்கு தான் குடுக்கணும்னு இல்ல. இந்த நல்லெண்ணெய அந்த கோவிலுக்கு குலதெய்வம் கோவிலுக்கு வாங்கி குடுத்து வழிபட்டு வந்தீங்கன்னாவே, இந்த பிரச்சனைகள்லருந்து நீங்க விடுபடலாம். அதே நேரத்துல உங்களுக்கு கன்னி வந்து 4வது வீடா வருது சார். லக்னத்துக்கு 4, ராசிக்கு 4 வருது சார். அதே மாரி திருநங்கைகளுக்கு உதவி வந்தாலே, இந்த 4ஆம் இடத்தினுடைய கர்மவினை குறையும். அதே மாரி துலாம் ராசி உங்களுக்கு 4வது ராசியா வருது சார் அப்படின்னா, இயலாத கன்னி பெண்களுக்கு திருமணம் செய்து வைத்தாலே, உங்களுக்கு வந்து இந்த 4ஆம் இடத்தினுடைய காரகத்துவம் உங்களுக்கு கிளியர் ஆகும். விருட்சகம் உங்களுக்கு 4வது வீடா வருது சார் அப்படின்னா, அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகன் கோவிலுக்கு நல்லெண்ணெய் வாங்கி குடுத்தாலே, இந்த வண்டி, வீடு, வாகனம், விவசாயம் சார்ந்த பிரச்சனைகள் குறையும்.
தனுசு உங்களுக்கு 4வது வீடாவோ, லக்னத்துக்கு 4ஓ, ராசிக்கு 4ஓ வருதுன்னு வச்சுக்கோங்க. யாகங்களுக்கு, ஹோமங்களுக்கு நீங்க தானம் ஏதாவது ஒரு பொருள் வாங்கி குடுத்தீங்கன்னாலே, ஆட்டோமேட்டிக்கா இந்த 4ஆம் இடத்தினுடைய காரகத்துவம் நமக்கு கிடைக்கும். மகரம் உங்களுக்கு 4வது வீடா வருது சார் அப்படின்னாலே, சனீஸ்வரன் ஆலயத்துக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்து வந்தாலே இந்த சுமைகள் குறையும். கும்பம் உங்களுக்கு 4வது வீடா வருது சார் அப்படின்னா, அங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதேதான் திருக்கொள்ளிக்காடு சனீஸ்வரர் ஆலயத்துக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்து வந்தீங்க உங்களுக்கு குறையும். அடுத்து தனுசு மீனம் உங்களுக்கு 4வது வீடா வருது சார் அப்படின்னா, அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிராமணர்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கும். ட்ரெஸ்ஸுனாலே 4ஆம் இடம். ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு விலங்கும் வரும், நம்ம கோவிலும் வரும். அதை நம்ம மாற்றி பண்ணிக்க வேண்டியது. அப்படி பண்ணினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வந்து வெளிவரும். அதே மாதிரி இருதயம் சார்ந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கு உதவுனீங்கன்னாலே உங்களுக்கு இந்த 4ஆம் இடத்தினுடைய காரகத்துவம் அனைத்தும் உதவும். அப்ப அனைவரும் இந்த காரகத்துவ பரிகாரத்தை செய்து வந்து இந்த 4ஆம் இடத்தினுடைய அனைத்து தீங்குகளையும் நம்ம இந்த பரிகாரம் மூலியமா செய்யலாம் என்பதை சொல்லி, இந்த ஆன்லைன் ராம டிவியும் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணி, எனக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, எனக்கு ஆதரவு கொடுக்கணும்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.